புவி வாழ்த்த வாழ்க. நாம தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய 63 நாயன்மார்கள் பற்றிய பதிவுல இன்னைக்கு நாம சிந்திக்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாயன்மாரை பற்றி தான். என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு உழவார பணிய தன்னோட உயிர் மூச்சா எடுத்து இந்த உலகிற்கே எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஒருவர். சைவ சமய குரவர் நால்வர் பெருமக்கள்ல ஒருத்தர். அப்பர் அப்படின்னு அன்போடு அழைக்கப்படக்கூடிய திருநாவுக்கரசு நாயனாரை பற்றி தான் இன்றைய பதிவுல நாம சிந்திக்க போறோம். இவரோட வரலாறு ரொம்ப பெருசுங்க. கடல் மாதிரி இருக்கு. நாம பேசணும் அப்படின்னா 4-5 மணி நேரம் கூட பேச முடியும். அவ்வளவு அற்புதங்களை இவர் நிகழ்த்தியிருக்காரு. ஈசனும் இவருக்காக ஏராளமான அற்புதங்களை பண்ணியிருக்காரு. ஆனா அவ்வளவு விஷயங்களையும் நம்மளால பேச முடியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமா சொல்றேன். ஆனாலும் வீடியோ கொஞ்சம் பெருசாதான் இருக்கும். இந்த வரலாறை நீங்க எல்லாருமே முழுசா கேட்கணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். ஏன் அப்படின்னா அருளாளர் பெருமக்களோட வாழ்க்கை வரலாறை நாம கொஞ்சமாவது முழுசா தெரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கைக்கான முழு பலனையும் நாம பெற முடியும் அப்படின்றதுதான் உண்மை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வரங்கள் பல பெற்ற ராவணனை ஆணவம் ஆட்கொண்டது. ஒரு முறை அவன் புஷ்பக விமானத்துல வானவீதியா போயிட்டு இருக்கான். அப்போ கைலாய மலை குறுக்க வருது. கைலாய மலையோட காவல் அதிகாரி நந்தீஸ்வரர் அவரு தன்னோட சக்தியால புஷ்பக விமானத்தை கீழே இறக்கி ராவணனை பார்த்து சொல்றாரு, இது சிவனார் இருக்கக்கூடிய மலை, நீ வலமாக போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ராவணன் கேட்பானா? நந்திய பெருமானோட முகம் அவனுக்கு ஒரு குரங்கோட முகம் போல தோற்றம் அளிக்குது. உடனே ஏ குரங்கே, நீ புத்தி சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா பேசுறான். உடனே நந்தீஸ்வரருக்கு கோபம் வருது. என்னை குரங்கு என சொல்லி எள்ளி நகையாடிய மூடனே, ஒரு குரங்கால் மட்டுமே உன் நாடு அழியும், உன் குலம் அழியும், ஏன் நீயே அழிந்து போவாய் அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு. ஆனா இதெல்லாம் ராவணனோட காதுல விழவே இல்லைங்க. தன்னோட பயணத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த கைலாய மலைய நான் பிடுங்கி எறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கைகளால மலைய அசைக்கிறான். அப்போ ஈசன் என்ன பண்றாருன்னா தன்னோட கால் பெருவிரலால லேசா அப்படியே மலையை அழுத்துறாரு. அந்த மலை எடுக்கல, ராவணன் மாட்டிக்கிறான். அவனால அந்த வலியை தாங்கவே முடியல. ரொம்ப அலறி கத்துறான். கைலாய மலையை சுத்தி நிறைய முனிவர்கள் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு முனிவர் பேரு வாகீசர். வாகீச முனிவருக்கோ ராவணனோட அந்த அலறல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால அவன் கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ராவணனுக்கு ஒரு அறிவுரையும் சொல்றாரு. ஈசன் சாமகான பிரியர், நீதான் நல்லா பாடுவியே, இசையால் ஈசனை குளிர்வித்தால் அவர் உன்னை மன்னிப்பார் அப்படின்னு சொன்னதுமே ராவணன் தன்னோட விலா எலும்புகளை தந்திகளாக மாற்றி சாமகானம் பாடி ஈசனோட அருள் பெறான். ராவணன் ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணியிருக்கான், இனிமேலும் நிறைய தப்பு பண்ண போறான். அவனுக்கு அறிவுரைக்குரிய அந்த வாகீச முனிவருக்கு பூலோகத்துல பிறக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதனாலதான் நல்லது சொன்னா கூட நல்லவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பூலோகத்துல வாகீச முனிவரோட பிறவி எது அப்படின்றதுதான் இனி வரப்போற அந்த கதையில நாம தெரிஞ்சுக்க போறோம். திருமுனைப்பாடி நாட்டுல திருவாமூர் அப்படின்ற ஒரு ஊர்ல வேளாளர் குலத்தில் இருக்கக்கூடிய புகழனார் மாதனியார் அப்படின்ற தம்பதியருக்கு 2 குழந்தைகள். முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேர் திலகவதியார். அதுக்கப்புறமா ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேர் மருள்நிக்கியார். மருள்நிக்கியாருக்கு சிறு வயதிலேயே எல்லா விஷயங்களையுமே கத்துக் கொடுக்குறாங்க. திலகவதிக்கு ஒரு 13 வயசாகும் போது அந்த நாட்டு அரசர் கிட்ட சேனாதிபதியாக வேலை பார்த்த கலிப்பகையார் அப்படின்ற ஒருத்தர் திலகவதியார பெண் கேட்டு வராரு. புகழனாரும் கலிப்பகையாரை பற்றியும் அவங்க குடும்பத்தை பத்தியும் நல்லா விசாரிச்சுட்டு திருமணத்திற்கு ஓகே அப்படின்னு சொல்லி இரு வீட்டார் சம்மதத்தோட திருமணம் நிச்சயமாகுது. திருமணத்திற்கு முன்னாடி அந்த நாட்டை நோக்கி வடக்குல இருந்து ஒரு மன்னன் போர் தொடுக்கிறான். அப்ப சேனாதிபதியாக இருக்கக்கூடிய கலிப்பகையாரும் போருக்கு போகணும் இல்லையா, அதனால அவரு போருக்கு போயிட்டு நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச காலத்திலேயே புகழனாருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவர் இறந்து போகக்கூடிய ஒரு நிலைமை வருது. கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு வாழ்ந்த மாதினியாரும் கணவனோட சேர்ந்து உடன்கட்டை ஏறிடுறாங்க. 2 குழந்தைங்களுமே தனியா இருக்காங்க. அப்பா சேர்த்து வச்சிருக்கிற அந்த சொத்தின் மூலமாக மருள்நிக்கியார் நிறைய அன்னதான கூடங்கள், தண்ணீர் பந்தல் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நிறைய சேவை பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாள்லயே போருக்கு போன கலிப்பகையார் வீரமரணம் அடைந்தார் அப்படின்ற செய்தி திலகவதியாருக்கு வருது. அவரால் அதை தாங்கிக்கவே முடியல. திருமணம் நடக்கல. ஆனாலும் நிச்சயம் பண்ண அந்த நாள் முதல் கலிப்பகையாரே தன்னோட கணவனாக நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த திலகவதியாருக்கு அதை தாங்கிக்கவே முடியல. அதனால இனிமேல் நானும் உயிரோட இருக்கிறதுல எந்த அர்த்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தன்னோட உயிரை
மாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க. அக்காவோட இந்த முடிவை தெரிஞ்சுக்கிட்ட மருள்நிக்கியார் அக்கா கிட்ட வந்து, அப்பா அம்மாவுக்கு அப்புறமா எனக்கு எல்லாமே நீங்க தான். ஆனா நீங்களும் உங்க முடிவுல இப்படி உறுதியா இருந்தீங்க அப்படின்னா நான் உயிரோட இருந்து எந்த பயனுமே கிடையாது. சோ நானும் என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே உடனே அக்காவுக்கு மனசு தாங்கல, தன்னோட தம்பிக்காக முடிவை மாத்திக்கிறாங்க. ஆனாலும் கலிப்பகையார கணவரா நினைச்சதுனால இனிமேல் தன்னோட வாழ்க்கையில திருமணமே இல்லை அப்படின்னு ஆல்மோஸ்ட் ஒரு துறவு வாழ்க்கையை தான் அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுலயே தொடர்ந்து துன்பங்களையே பார்த்து வளர்ந்த மருள்நிக்கியாருக்கு எந்த மதம் இப்படி உயிர்களை துன்புறுத்தாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடுதல் வருது. சமண மதம் தான் எந்த உயிர்களையுமே துன்புறுத்தல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து தன்னோட அக்கா கிட்ட கூட சொல்லாம கிளம்பி பாடலீஸ்வரம் போய் ஒரு சமண மடத்துல சேர்ந்துடுறாரு. இவரோட அறிவையும் ஞானத்தையும் பார்த்த சமணர்களுக்கு இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் தங்களோட மதத்திற்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காகவே ஒரு மடத்தை நிறுவி தர்மசேனர் அப்படின்னு அவரோட பெயரை மாத்தி அந்த மடத்திற்கு தலைவராக்குறாங்க. அந்த காலத்துல ஒரு வழக்கம் இருந்தது, மத்த மதத்தினர் கூட இவர் வாதத்தில் ஈடுபட்டு வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி எல்லா வாதத்திலையுமே இவர் வெற்றி பெறாரு. சமணர்களுக்கு ஒரே சந்தோஷம். தம்பி இப்படி ஒரு முடிவு எடுத்து கிளம்பினதுனால திலகவதியாருக்கு அந்த ஊர்ல இருக்க பிடிக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய திருவதிகை அப்படின்ற ஒரு ஊருக்கு போய் அங்க இருக்கக்கூடிய வீரட்டானேஸ்வரர் அப்படின்ற ஒரு ஆலயத்துல இருந்து அங்கேயே எல்லா சேவைகளுமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தினமுமே வீரட்டானேஸ்வரர் கிட்ட தன்னோட தம்பி இந்த மாதிரி தன்னோட சொந்த மதத்தை விட்டுட்டு புரியாம இப்படி என்னோட தம்பி மத மாதிரி போயிட்டானே, அவனை நீங்க ஆட்கொள்ள கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அழுது வேண்டிப்பாங்க. ஒரு நாள் ஈசன் திலகவதியாரோட கனவுல உன் தம்பி பூனை பிறவில வாகீசனாக இருந்து என்னை அடைவதற்காக தவம் புரிஞ்சாரு. அவரோட தவத்துல ஒரு சின்ன பிழை இருந்ததுனாலதான் அவரு இப்போ என்னை பிரிஞ்சு இருக்காரு. அவருக்கு சூளை நோய் கொடுத்து அவரை நான் ஆட்கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கனவு வந்த கொஞ்ச நாள்லயே அங்க தர்மசேனருக்கு பயங்கரமான வயிற்று வலி, சூளை நோய் ஆரம்பிச்சிருச்சு. மருந்து மாத்திரைகள் மந்திரங்கள் இப்படி சமணர்கள் என்ன செய்துமே அந்த நோயை அவங்களால தீர்க்கவே முடியல. இவருக்கா வலி ரொம்ப அதிகமாயிட்டே போது, தாங்கவே முடியல. எப்பவுமே நமக்கு கஷ்டம்னு ஒண்ணு வரும்போது தானே நம்ம கூட பிறந்தவங்களையும் சொந்த பந்தங்களையும் தேடுவோம். அதே மாதிரி தர்மசேனருக்கும் தன்னோட அக்கா திலகவதியாரோட ஞாபகம் வருது. அக்கா தன் கூட இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சு அக்காவுக்கு இந்த விஷயத்த சொல்லி தூது அனுப்புறாரு. இதை கேள்விப்பட்ட திலகவதியார் ரொம்ப உறுதியா தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க, வேற்று மதம் சார்ந்த இடங்களுக்கு நான் வரமாட்டேன். இவருக்கா என்ன பண்றதுன்னே தெரியல, வலியா ரொம்ப அதிகமாகுது. அப்போ அக்கா கிட்ட நம்ம போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. ஆனா இந்த கோலத்துல போனா அக்கா வீட்டுக்குள்ளேயே விடமாட்டா அப்படின்றது நல்லாவே தெரியும். அதனால இரவோடு இரவாக யாருக்குமே தெரியாம சமண சமய சின்னங்கள் அனைத்தையும் அங்கேயே கழட்டி வச்சுட்டு சாதாரண உடையில ரொம்ப வலியோட அக்காவை பார்க்க கிளம்புறாரு. இரவு நேரம் அங்க போய் அக்காவை பார்த்ததுமே அவரோட காலில் விழுந்து ரொம்ப அழறாரு. தான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த திருநீரை கை நிறைய எடுத்து தன்னோட தம்பியோட நெத்தியிலையும் வயிற்றுலையும் பூசி விட்டு நம் கடவுள் உன்னை காப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அவரை தூங்க வைக்கிறாங்க. காலையில விடிஞ்சதுமே எழுந்து நீராடிட்டு அக்காவும் தம்பியும் வீரட்டானேஸ்வரர் கோவிலுக்கு கிளம்புறாங்க. அப்போ அக்கா உழவாறுப்படை, அதாவது ஒரு மண்வெட்டிய தன்னோட தம்பி கையில கொடுத்து கோவிலுக்கு போய் இறைவனை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா கோவிலை சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கோவில் உள்ள போனதுமே நீண்ட நாள் தன்னோட தாயை பிரிந்த ஒரு குழந்தைக்கு தாயை பார்த்ததுமே எப்படி ஒரு பாசம் பொங்கும், அந்த மாதிரி ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படுது. இந்த உணர்வை தாண்டி நான் எப்படி வேறொரு மதத்திற்கு போனேன் அப்படின்னு நினைச்சு அப்படியே கதறி அழறாரு. அவர் அறியாமலேயே அவருக்கு உள்ள இருந்து வந்த அந்த உணர்வால ஒரு பாட்டு பாடுறாரு. கூற்றாயினவாறு விளக்ககளிர் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பதிகம். அந்த பாடலை பாடி முடிச்ச அடுத்த செகண்ட் பட்டுன்னு அவரோட வயிறு வலி நின்னு போயிருது. எப்படி இருந்திருக்கும் அவருக்கு, கண்ணுல கண்ணீரா வருது. அவரால் அந்த உணர்வை வெளியில சொல்லவும் முடியல, அந்த சந்தோஷத்தை தாங்கிக்கவும் முடியல. இப்போ இறைவனோட கருவறையில இருந்து ஒரு அசிரீரி ஒலிக்குது. கேட்பதற்கு இனிமையாக ரொம்ப அழகான ஒரு பாடல் பாடினதுனால இன்று முதல் உனது பெயர் திருநாவுக்கரசர், இந்த பெயர் 7 உலகங்களிலும் நிலைக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. நாவுக்கரசருக்கோ சந்தோஷம் தாங்கல. என் பிள்ளைகளையும் பொறுத்து எனக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கியே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இன்று முதல் என் வேலை சிவத்தொண்டு மட்டுமே அப்படின்னு முடிவு பண்றாரு. அன்னையில இருந்து தினமுமே கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறமா தன்னோட உழவார பணிய தொடர்ந்து பண்ணிட்டு வர்றாரு. அதே சமயம் அங்க சமணர்களுக்கு தர்மசேனரை காணோம் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருது. எல்லா இடத்துலயுமே தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல.
கடைசியில திருவதிகை போயிட்டு அவர் தன் அக்கா கூடயே சேர்ந்துட்டு சைவ சமயத்துக்கு மாறிட்டார் அப்படின்ற அந்த செய்தி அவங்களுக்கு கிடைக்குது. இதை கேட்டதுமே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஆனாலும் கூடவே ஒரு மிகப்பெரிய பயம் வருது. சமண மடத்தின் தலைவராக இருந்த ஒருத்தர் இப்படி மதம் மாதிரி போயிருக்கிறது மத்தவங்களுக்கு தெரிஞ்சா அவங்களும் மதம் மாறிடுவாங்களே அப்படின்ற அந்த பயம் அவங்களுக்கு வருது. அப்போ நாட்டை ஆண்ட பல்லவ மன்னன் சமண மதத்தை சார்ந்திருந்தான். அவன் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த அப்படியே மாத்தி சொல்றாங்க. தலைவராக இருந்த தர்மசேனர் சூளை நோய் அப்படின்னு பொய் சொல்லிட்டு திருவதிகைக்கு சென்று சைவ சமயத்திற்கு மாறிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. மன்னனுக்கு ரொம்ப கோபம் வந்து அவரை கூட்டிட்டு வர சொல்லி அமைச்சர்களை அனுப்புறாரு. அமைச்சர்களும் திருவதிகை வந்து திருநாவுக்கரசரை பார்த்து இந்த விஷயத்த சொல்றாங்க. அப்போ நாவுக்கரசர் அவங்க கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்றாரு. அதாவது நான் யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நான் அந்த யமனுக்கே பயப்பட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்றாரு. மன்னனையே எதிர்க்கக்கூடிய இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? அதுதான் எம்பெருமான் மேல இருக்கக்கூடிய அந்த பக்தி. அமைச்சர்கள் கெஞ்சுறாங்க, உங்களை நாங்க கூட்டிட்டு போகல அப்படின்னா மன்னன் எங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னதுமே அவங்க சொன்ன அந்த வார்த்தைக்காக திருநாவுக்கரசர் அவங்க கூட கிளம்பி போறாரு. திருநாவுக்கரசரை பார்த்ததுமே மன்னனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே நெத்தி முழுக்க திருநீரு, கழுத்துல ருத்ராட்சத்தோட ஒரு பழுத்த சிவப்பழமா வந்து நிக்கிறாரு. உடனே அவரை தண்டிக்கும் பொருட்டு ஒரு சுண்ணாம்பு காலவாயில போடுறதுக்கு முடிவு பண்றாங்க. சுண்ணாம்பு காலவாய் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். அப்படியே தக்க தக்க தக்கன்னு எரியும். அது ரொம்ப கொடுமையான தண்டனை. தண்டனைக்காக அவரை கூட்டிட்டும் போறாங்க. ஆனா நாவுக்கரசருக்கோ அதை நினைச்செல்லாம் பயமே இல்லைங்க. காரணம் அவருக்கு ஈசன் மேல இருந்த அளவு கடந்த பக்தியும் நம்பிக்கையும் தான் காரணம். கொதிக்கிற அந்த சுண்ணாம்பு காலவாய்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பதிகம் பாடுறாரு. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இறைவனோட அருட்கொடைக்கு கீழே இருக்கக்கூடிய எனக்கு இது தென்றல் காற்று மாதிரியும் குளிர் பொய்கை மாதிரியும் தான் இருக்கும் அப்படின்னு பாட்டு பாடுறாரு. இவரு உள்ள போனதுமே சுண்ணாம்பு காலவாய் அப்படியே ஏசி ரூம் மாதிரி மாறிடுது. இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா இறைவனோட அருள் இருந்தா எல்லாமே சாத்தியம்தான். 7 நாள் திருநாவுக்கரசரை அந்த சுண்ணாம்பு காலவாயில வச்சிருக்காங்க. 7 நாள் முடிஞ்சு அவர் இறந்து சுண்ணாம்பா போயிருப்பாரு அப்படின்னு நினைச்சு அந்த காலவாயை திறந்தா அன்னைக்கு பூத்த ஒரு அழகான ரோஜாப்பூ மாதிரி நாவுக்கரசர் வெளியில வராரு. மன்னனுக்கோ பயங்கர அதிர்ச்சி. உடனே சமணத்துறவிகள் சொல்றாங்க, இவரு நம்ம மதத்துல இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாரு, அதுல ஏதாவது ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி தான் இவரு இதுல இருந்து தப்பிச்சிருப்பாரு அப்படின்னு மன்னன் கிட்ட சொல்றாங்க. இவருக்கு பால் சாதத்துல விஷத்தை கலந்து கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த தண்டனைக்கும் மன்னன் ஓகே பண்றாரு. இந்த இடத்துல நாம ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே நாம சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவுப் பொருளை இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாவுக்கரசர் அவர்கிட்ட கொடுத்த அந்த பால் சாதத்தை இறைவனுக்கு அர்ப்பணிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆழகால விஷத்தையே தன்னோட தொண்டையில நிறுத்தினவர் தான் ஈசன். இந்த விஷம்லாம் அவருக்கு எம்மாத்திரம். பால் சாதத்துல இருந்த அந்த விஷத்தை மட்டும் அப்படியே அவர் எடுத்துக்கிட்டு பால் சாதத்தை நாவுக்கரசர் கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்றாரு. நாவுக்கரசர் அந்த சாதத்தை அழகா சாப்பிட்டு அப்படியே சிரிச்சுட்டே உட்கார்ந்துருக்காரு. மன்னனுக்கும் மத்தவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. அடுத்ததா இவருக்கு யானையை காலால மிதிக்க விட்டு கொல்லலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க. அந்த காலத்துல அப்படியும் ஒரு தண்டனை வழக்கத்துல இருந்தது. ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அவரோட கழுத்து வரைக்கும் மண்ணை போட்டு மூடிட்டு அவரோட தலை மட்டும் வெளியில தெரியற மாதிரி வச்சு அரண்மனை யானைய அங்குசத்தால குத்தி குத்தி அதற்கு வெறியேத்தி அவரை நோக்கி கொல்றதுக்காக அனுப்புறாங்க. ஆனா சும்மா நடந்து போனாலே அந்த தலை போயிடும். ஆனா அது ஆவேசமா ஓடி வருது. அந்த யானையை பார்த்து அப்பவும் நாவுக்கரசர் பயப்படாம ஒரு பதிகம் பாடுறாரு. கண்ணவெண் சந்தன சாந்து அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பதிகத்துல சொல்றாரு, அஞ்சுவது வேறொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா எனக்கு பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல, பயம் அப்படின்ற ஒரு உணர்வே இல்லை அப்படின்னு பாடுறாரு. இத அந்த யானை கேக்குது. கேட்டதும் அவரை வலம் வந்து வணங்கிட்டு சமண மதத்தை சேர்ந்தவங்கள துரத்திட்டு போக ஆரம்பிக்குது. 3 அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சா, கடைசியா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவரை ஒரு கல்லுல கட்டி கடல்ல போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. நாவுக்கரசருக்கோ ஈசன் மீது பக்தியும் நம்பிக்கையும் அதிகமாயிட்டே போகுது. அவருக்கு எதை பத்தியுமே பயம் கிடையாது. கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போடுறாங்க. அப்பவும் ஒரு பதிகம் பாடுறாரு. சொல் துணை வேதியன் சோதி வானவன் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பாடல்ல, நீ என்ன கட்டி வேணாலும் போடு, இல்ல கடல்ல வேணாலும் போடு, ஆனா எனக்கு துணையாக இருப்பது அந்த நமச்சிவாயம் மட்டுமே அப்படின்னு பாடுறாரு. இப்போ அந்த கல்லு அப்படியே கடல்ல மிதக்குது. இந்த அற்புதத்தை எல்லாருமே பாக்குறாங்க. அவரை கட்டி இருந்த அந்த கட்டுக்கள் அவிழ்ந்து போகுது. அந்த கல்லு ஒரு அழகான படகா மாறி திருநாவுக்கரசர் அழகா பாடலீஸ்வரத்துல போய் கரையிறாரு.
இறங்கி அங்க இருக்கக்கூடிய பாடலீஸ்வரர் ஆலயத்துக்கு போய் இறைவனை வணங்கி அவர் மேல அழகான பல பதிகங்களும் பாடுறாரு. திரும்ப அங்க இருந்து கிளம்பி திருவதிகைக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே இந்த அற்புதங்கள் எல்லாமே தெரியுது. அதனால பூரண கும்ப மரியாதையோட நாவுக்கரசரை வரவேற்கிறாங்க. நாவுக்கரசர் சில காலம் அங்கேயே தங்கி உழவார பணியை தொடர்றாரு. அதுக்கப்புறமா நாடு முழுவதுமே யாத்திரை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்புறாரு. முதல்ல பெண்ணாடகத்துல இருக்கக்கூடிய தூங்கானை மாடம் அப்படின்ற கோவிலுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு பண்றாரு. அப்போ கொஞ்ச நாளாவே மனசுக்குள்ள அவருக்கு ஒரு வருத்தம் இருந்தது. ஈசன் அருளால் அவரோட மனம் முழுவதுமே சுத்த சைவமா மாறிடுச்சு. ஆனா என் உடம்பு இன்னும் தூய்மையாகவில்லையே அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் அப்படின்னு ஒரு பதிகம் பாடி இறைவன் கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு. அந்த பதிகம் பாடி முடிச்சதுமே யாருக்குமே தெரியாம ஒரு சிவகணம் அங்க வந்து அவரோட ஒரு தோல்ல ரிஷப முத்திரையும் மற்றொரு தோல்ல சூல முத்திரையும் பதிக்க. நாவுக்கரசருக்கோ பயங்கர சந்தோஷம். இறைவன் என் சரீரத்தையும் தூய்மையாக்கி விட்டான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அங்க இருந்து கிளம்பி சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போறாரு. அங்க நிறைய பதிகங்கள் பாடுறாரு. அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய சீர்காழியில ஞானபால் குடித்த திருஞான சம்பந்தர் இருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டு அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அங்க இருந்து சீர்காழிக்கு கிளம்புறாரு. சிதம்பரத்துல எம்பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிய திருத்தலம் அல்லவா, அதனால தன்னோட பாதம் அங்க படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட உடம்பால அங்க பிரதட்சணம் பண்ணியே அந்த சிதம்பரம் எல்லையே கடந்து போறாரு. இவரு அங்க வர்றது ஞானசம்பந்தருக்கும் தெரிஞ்சது. இவரை பத்தி எல்லா விஷயங்களையுமே கேள்விப்பட்ட ஞானசம்பந்தரம் நாவுக்கரசரை பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா எல்லையில காத்துட்டு இருக்காரு. சம்பந்தரை பார்த்ததுமே திருநாவுக்கரசர் ஓடி போய் சம்பந்தர் கால்ல விழறாரு. அப்போ ஞானசம்பந்தர் அப்பரே அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசரை தடுக்கிறாரு. அதுல இருந்துதான் திருநாவுக்கரசருக்கு அப்பர் அப்படின்ற அந்த அன்பு பெயர் உருவாச்சு. இவரு அப்பரேன்னு சொல்றாரு, அவர் அடியேன்னு சொல்றாரு. இப்படி ரெண்டு பேருமே ஒருத்தர் மாறி மாறி வணங்குறத பார்த்ததுமே அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது. ரெண்டு பேருமே கிளம்பி அங்க இருக்கக்கூடிய தோணியப்பர் ஆலயத்துக்கு போய் திருநாவுக்கரசர் அங்க நிறைய பதிகங்கள் பாடுறாரு. அங்கேயே கொஞ்ச காலம் தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறமா நாவுக்கரசர் அங்க இருந்து கிளம்பி பழையாறை திருச்சத்தி முற்றம் அப்படின்ற ஒரு கோவிலுக்கு போறாரு. எனக்கு வயோதிகம் வந்து என் உடல் தளர்ந்து போறதுக்கு முன்னாடி உங்களோட திருவடி ஸ்பரிசம் எனக்கு கொடுத்து எனக்கு அருள் பாலியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிகம் பாடுறாரு. அப்போ அங்க ஒரு அசிரி ஒலிக்குது, நீ கிளம்பி நல்லூருக்கு வா, அங்கு நீ கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. நல்லூருக்கு போறாரு. எம்பெருமான சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறாரு. சொன்ன வாக்கின்படியே அந்த சர்வேஸ்வரன் தன்னோட திருப்பாதத்தை திருநாவுக்கரசர் தலையின் மீது வைத்து ஆசீர்வாதம் பண்றாரு. நாவுக்கரசருக்கோ உடல் புல்லரிக்குது, கண்ணுல ஆனந்த கண்ணீரா வருது. அப்போ அழகா ஒரு பதிகம் பாடுறாரு. நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. நினைந்துருகும் அடியாரை நைய